அட்லியோட நீங்கள் ரொம்ப அசோசியேட் ஆகிருக்கீங்க இல்லையா? ஸோ 2012லேருந்து ஆக்சுவலாக நான் காலேஜே முடிக்கல. ஆக்சுவலாக காலேஜ் செகண்ட் இயர் பாதியிலே எனக்கு தேர்ட் செம் முடியும் போது ராஜாராணி கிடச்சிச்சு. ராஜாராணியோட அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சும்மா ஜஸ்ட் நான் ஒரு இன்டரப்ட் பண்ணி இந்த கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் கிடைச்சிருச்சுன்னு அதை சொல்லிடுறீங்க, பட் அதுக்கு பின்னாடி ஒரு ப்ராசஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ப்ராசஸ் எல்லாம் இல்லை. ரிச்சர்ட் கெவின் சொல்லிட்டு ஒரு எடிட்டர், விக்ரம் வேதா எடிட்டர், அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அது வந்து பாகன்னு ஒரு படத்துக்கு இன்டர்ன்ஷிப்காக காலேஜ்லேருந்து இது பண்ணுவாங்களே, தேர்ட் இயரில் தான் இன்டர்ன்ஷிப் போவாங்க. பட் நான் செகண்ட் இயர்லேயே ஒரு சீனியரை பிடிச்சி சும்மா எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போயிட்டு, அப்புறம் அந்த சீனியர் மூலிமா தான் ரிச்சர்ட் கெவின் தெரியும், விக்ரம் வேதா எடிட்டர். அவர் மூலிமா அவரோட ஃப்ரெண்டு தான் ரூபன் சார். எல்லாம் ஒரே ஸ்டுடியோ தான். இந்த ரூமில் அவர், அந்த ரூமில் அவருன்னு போயிட்டுருக்கோம். அந்த டைமில் ரூபன் சார் கூட பேச போய் ரிச்சர்ட் சாரோட படம் எதுவும் ஸ்டார்ட் ஆகாதப்போ ஒரு கேப் இருந்துச்சு, அங்கேயும் ஒரு வேக்கண்ட் இருந்துச்சு. அப்படியே அங்கே தவிச்சிட்டு